அரசியல் களத்துக்குள்ள நீங்க வந்த பொழுது நீங்கள் சொன்ன வார்த்தை, இந்த 2 திராவிட கட்சிக்கு மாற்றாதான் நான் வந்திருக்கேன்னு சொன்னீங்க. உள்ளபடி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அன்று ஒரு நாள் நான் சொன்ன காணொலி இருக்கும், அண்ணன் சீமான் சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொன்னாலும் நான், புரியுதுங்களா? ஏன்னா அண்ணன் சீமான் சொன்னாரு இந்த திராவிட கட்சிக்கு மாற்றா நான் வந்திருக்கிறேன் சொல்லிட்டு, திடீர்னு பார்த்தா அங்க போய் ஐயா எடப்பாடி வீட்லயா அங்க சசிகலா அம்மா வீட்டுல உட்காந்துருக்காரு. எதுங்க அங்க போய் குத்த வச்சு உட்காந்துருக்கீங்க? அவ்வளோ பெரிய கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன். உங்களுக்கு என்ன அக்கறை? யாருக்கும் இல்லாத அக்கறை, பராசக்தி டயலாக் மாதிரி பேசுவோமே, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எனக்கு என்னன்னாக்கா, இப்ப தளபதி விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டுட்டு இந்த மக்கள் தொடர்ச்சியாக பேரு பணம் புகழ் எல்லாம் கொடுத்த பிறகு என் மக்கள் இந்த இடத்துல கஷ்டப்படுறத கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, சமூகத்துல ஒரு மாற்றம் ஏற்படவே இல்லை அப்படின்னும் பொழுது சினிமாவை விட்டு இன்றைக்கு வந்தவர்கள் பல நபர்கள் பாத்தீங்கன்னாக்கா தார்சில் எடுத்து தூக்கிட்டு போய் அந்த விட்டு கொடுத்துட்டு அந்த பக்கம் திமுக பக்கம் இருக்கிறாங்க. பல பேர் வரேன்ட்டு வரவே இல்லை. ஆனால் சினிமாவிலிருந்து ஒரு நபர் வருவதாலேயே சினிமாவின் பின்னால் செல்லாதீர்கள் அப்படின்னாக்கா, சினிமாக்காரன் பின்னாடி போகவே கூடாதுன்னு தொடர்ச்சியா நீங்க பேசுறீங்கன்னாக்கா, முதல்ல இந்த அரங்கத்திலிருந்து இறங்கி அங்க போய் உட்கார வேண்டியது நம்ம சாட்ட ப்ரோவும் நம்ம போஸ் வெங்கட்டும் தான். ஏன்னா மிகச்சிறந்த நடிகன். ஏன்னா ஒரு இதுல ஜட்ஜா நடிச்சாரு, ஒரு இதுல கான்ஸ்டபிளா நடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மிமிக்ரி அவர் மாதிரி பண்ண வராதுங்க. இப்ப நடிச்சீங்கல்ல போலீஸ் வருதுல, ப்ரோ க்ளோஸா வாட்ச் பண்ணுவேன். இவர்களை நான் சொல்லவில்லை. ஆனால் பொதுவாக ஒரு வழக்கு என்ன தெரியுமா பேசினாங்க, தளபதி விஜய்க்கு கூட்டம் வருது அப்படின்னு சொன்னாக்கா, நடிகன்னா கூட்டம் வரும் அப்படின்னா அதோட நிப்பாட்டு கூட பரவாயில்ல, நயன்தாராவை அனுப்பிச்சா கூட்டம் வரும், சன்னி லியோன் வந்தா கூட்டம் வரும். இது ஒரு பேச்சு. சரி நான் சொல்றேன், நாங்க எங்க தளபதியை பத்தி வீட்டுல உட்காந்து எங்க அக்கா கூட, எங்க அம்மா கூட, என் பொண்டாட்டி கூட, புள்ள கூட உட்காந்து பேசுவோம். நீ அதே மாதிரி சன்னி லியோனை பத்தி கூட்டுல உட்காந்து பேசுவியான்னு கேக்குறேன். இந்த கேவலமான அரசியலை நிப்பாட்டிக்கங்க. எங்களுக்கு பிஜேபின்னு எங்க மீது முத்திர குத்துறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்கப்பா, திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருச்சு, அதிமுக கூட்டணி வச்சிருச்சு, புரியுதுங்களா? கூட்டணி வைக்காத ஆட்கள் நம்ம தான். ஆனால் நீங்க அதுல அதுல திருமாவளவன் எடுத்துக்கிட்டோம், மருத்துவர் எடுத்துக்கிட்டோம், எல்லாமே கூட்டணி வச்சிருக்கீங்க. அப்போ கூட்டணி வைக்காத நபர்கள் கூட்டணி வைத்து விடுவோம் என்பதற்காக நான் பிஜேபி பி டீம்னா வச்சா நீங்க யாரு? புரியுது? அப்ப நீங்க தான் முதல் பி டீம். அப்போ அந்த பி டீம் சி டீம் சொல்லாம மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காங்களா இல்லையா அதை மட்டும் பாருங்க. இங்க தொடர்ந்து சமூகத்துல எவ்வளவு திமுக ஒரு தீய சக்தி, பாஜக என்ன சக்தி சார்? நீங்க இப்ப அவர் என்ன பேசல, உங்களுக்கு ஒரு ஆசை அவ்வளவுதானே, பேசிடுவோம் விடுங்க. உலகம் முழுக்க கொரோனா என்ற கொடிய நோய் வந்த பொழுது ஓடி 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 போய் மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. மருந்தை கண்டுபிடிச்சு இந்த மக்களை காப்பாற்றணும் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பிரதமர் விளக்கேத்து கைத்தட்டு கொரோனா போயிரும்னாரு. புரிஞ்சுங்களா? இப்ப இது என்ன சக்தின்றது நீங்களே முடிவு பண்ணீங்க, மக்கள் முடிவு பண்ணட்டும். ரெண்டாவது விஷயம், எல்லா குழந்தைகள்கிட்டையும் நீங்க புதின எடுத்துக்கங்க. எல்லாருமே குழந்தைகளை பற்றா என்ன மாதிரி விளையாடுவாங்க, என்ன மாதிரி சொல்லி கொடுப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பிரதமர் மோடி ₹1 காயின் நெத்தி போட்டுல வச்சு இப்படி அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாரு. ₹1 காயின் நெத்தில எப்ப சார் வைப்பாங்க? அதாவது இங்க இருக்கக்கூட குழந்தைகளுக்கு தீண்டாமை கற்பிப்பது போல அந்த பக்கம் நிப்பாட்டிட்டு இருந்தா இப்படி இது ஒரு விளையாட்டு அப்படின்னு விளையாட்டு தரும் பொழுது, அப்போ